கேவலமாக தோத்துருக்கான். ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல. அதான் ஒரு ஆளுக்கு 600, 2 பேர் 1200. அப்போ அவ்வளோதான் நான் கீழே போயிடுச்சான். என்னடா நீங்கள் சரி சோகமாக இருக்காதீங்க. நான் அவன் சொல்கிறேன் பண்ணுறீங்களா? இப்படி வாங்க. இந்த ட்ராஃபி இருக்கா, சும்மா கையில் எடுத்து போஸ்ட் மட்டும் கொடு. வின் பண்ண மாதிரி நினச்சிக்கோ. தீபகம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. டச் பண்ணிருக்காங்க. நான் மாடி ஜெயிச்சிருவியா? எப்படி சொல்கிறா? ரெடியா? நேற்று ப்ராக்டிஸ் கொடுத்தது தொட வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? சரி என்ன பண்ணு, ஸ்ட்ரெச்சிங்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக லன்ச்சஸ் நல்லா போட்டு ஸ்ட்ரெச்சிங் நல்லா பண்ணும். சரி கண்டிப்பாக ஜெயிச்சியா? பரவாயில்லையே. அந்தளவு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் முக்கியம். கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. நேற்று ப்ராக்டிஸ் பண்ண தொடலாம் வலிக்குதா? ரொம்ப இழுக்கும்டா. ஏன்னா நீ ரொம்ப ஹெவி ப்ராக்டிஸ் பண்ண நேற்று. டேய் தீபக், டாஸ் வின் பண்ணால் இந்த சைடு சூஸ் பண்ணுங்கள். சைடு சூஸ் பண்ணுங்கள். தீபு கம்மியாக விட்றா பவர். வா வாட் அ ஷாட். ஏன் அந்த வெரி கம்மி வெயிடா மாதவன் அவன் பாலமா இவன் வந்து எடுக்கிறான். அவனும் ஆடி பெதல் ஆடுறதுனால what happened? ஸ்மாஷ் அடிக்கலடா. பால் எல்லாமே அவன் தான் எடுத்தான். எனக்கு எல்லாமே ஒரு பால் கூட அந்த ஸ்மாஷ் நான் சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்டா. சரி சோகமாக இருக்காதீங்க. நான் அவன் சொல்கிறேன் பண்ணுறீங்களா? இப்படி வாங்க. இந்த ட்ராஃபி இருக்கா, சும்மா கையில் எடுத்து போஸ்ட் மட்டும் கொடு. வின் பண்ண மாதிரி நினச்சிக்கோ. டேய் எடுடா.
சும்மா ஒன்று போஸ் மட்டும் கொடுத்துட்டு வச்சிடறா. அதை எடுத்து இப்படி திரும்ப வச்சிடறா. அவ்வளோ போஸ் மட்டும். எடுடா கையில். அப்படிதான். வெரி குட். நீ ஓகே, 2 பேரும் வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? ஒரு பாயிண்ட் கூட இல்லை, கவர் தோத்துச்சு. பரவாயில்ல, இது ஓகேடா. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்குவாங்க. நான் வாழ்க்கையில் நடக்கிறது தான். எப்போவுமே வந்து ஒரு பாயிண்ட் கூட எடுக்காமல் தோற்றதில்லை. நீ எவ்வளோ கற்றுக்க, ஒரு பாயிண்ட்டும் உனக்கு லேர்னிங் தான்டா. கரெக்டாக ஒரு பாயிண்ட்லேயே ஏதாவது கற்றுக்கிட்டு கரெக்டு தானே? நீ ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னா அதில் வந்து எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு எடுக்கணும்னு நினைப்பேன். ஒரு பாயிண்ட் விட்டுட்ட அப்படின்னா ஏன் விட்டோம், எதனால் விட்டோம், என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா அப்போ நீங்கள் எல்லாமே பண்ணது மிஸ்டேக் தான், ஒழுங்காகவே ஆடலன்னு அப்படின்னு. என்ன சார்? ஆமாம், இவங்க அட்வைஸ் கொடுங்க ஏதாவது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிட்ஸில் அப்படின்னு தான் மெயின் எல்லாமே டெக்னிக் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஃபிட்டு தான் மெயின். ஃபிட்னஸ் மெயின். உங்களுக்கு 2 பேருக்கும் ஃபிட்னஸ் கிடைக்கும். இல்லை ராஜா, 2 பேரும் ஃபிட்னஸ் ரெடி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சும்மா கை போட்டால் ஒன்று. ஏன்னா 2 பண்ண முடியாமல் முன்னாடி விளையாடு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குதுப்பா. சரியா தம்பி? நல்லா தான் விளையாடுங்களா? பார்த்து ஓடு யூஸ் பண்ணுங்க. அது மாதிரி சரியாப்பா? தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்ஸ் சொல்கிறேன். செகண்ட் மேட்ச் எவ்வளோ தீபக்? அப்போ நம்மளும் என்ன பண்ணுறது? எங்கள் மேட்ச் அவங்க 2 பேர் ஜெயிச்சுருந்தேன். ஏன்டா நீ ட்ராப்பே ஒழுங்கா அவங்களுக்கு இல்லை? சரி, மாதவன் என்ன மிஸ்டேக் பண்ண நினைக்கிறேன்? வின் பண்ணான். கேவலமாக தோற்றுருக்கான். ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல. அது கூட பரவாயில்ல. ஒரு பாயிண்ட் கூட எடுக்காமல் வந்துருக்கீங்க. சினிமா தெரியுமா? ஸ்டூடெண்ட்ரா ஆமாண்டா. என்ன மாதவ், நீ கோச்சிங் முடியாதா? They used to play in Independence Day Park. They don't used to play in Feather. They used to play in Nailan Cup. So அடுத்த மேட்ச் மாதவ் ஜெயிப்பாங்களா? இல்லையா? ஒரு மேட்ச் தானா? அவ்வளோதானா? இல்லைன்றாங்களா? இப்போ அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதானா வீட்டுக்கு? ஃபீஸ் எவ்வளோ உனக்கு? ஃபீஸ் எவ்வளோ உனக்கு? என்ட்ரி ஃபீஸு ஒரு ஆளுக்கு 1200. அதான் ஒரு ஆளுக்கு 600. 2 பேர் 1200. அப்போ அவ்வளோதான் நக்கிட்டு போயிடுச்சா? என்னடா நீங்கள்? நீங்களும் அங்கே வந்துருங்கடா. உங்களுக்கு அங்கேயே கோச்சிங் பண்ணலாம். சூப்பராக இவெல்லாம் அங்கே தான் வருவாங்க. டிஎம்ஜே அம்மா அதில் இருக்கியா? ஓகே சர்டிஃபிகேட் மெடல் வாங்கிக்கலாம். இருட்டு சுற்றி வாழும் காகம். வீடியோ என்ன பண்ணுங்க? யூடியூப் நல்லா ஹாப்பியா? நம்ம மட்டும் எவ்வளோ பரவாயில்ல இல்லை? நாங்கள் எழுதி கொடுத்துருங்க அங்கிள். அப்படியே எழுதி கொடுத்துருங்க. அப்படியா? இல்லை அப்படி எழுதிப்பீங்களாடா வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு? ஓகே சரி ஓகே. கிஃப்ட் ஓகே ஜெயிச்சிட்டியா? அது